ஹலோ காய்ஸ். இப்போ பிரவீன் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. வந்த உடனேயுமே எல்லாரையும் ரொம்ப ஜாலியாக பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் விக்ரமை பார்த்து பிரவீன் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு சோக்கில் தான்ப்பா இருக்க, நீ ஆனால் ஒரு முடிவாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக மூஞ்ச வச்சுக்கிட்டு விக்ரம் வந்து பிரவீனே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் வியனா வந்து வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. வியனாவை பார்த்துட்டு பிரவீன் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது, வந்தோடனே இவ்வளோ நெகட்டிவாலாம் பேசவே கூடாது, இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் வெளில உள்ளதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், வந்தோடனே இவ்வளோ நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு வியனாவை பற்றி. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு 2-3 படம் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே சூப்பராக போகுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, லைஃப் வெளியில் வாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அந்த டைமில் தான் சாண்ட்ராவை பார்த்துட்டு பிரவீன் என்ன கேட்குறாருன்னா, என்னக்கா எப்படி இருக்கீங்க, மைண்ட் செட்லாம் இப்போ ஓகேவா, எப்படி போகுது அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் சாண்ட்ரா ஒரு ஸ்மைலை மட்டுமே ஒரு ஆன்சராக பண்ணிவிட்டு வேறு என்ன ஆன்சர் பண்ண முடியும் அதனால் ஒரு ஸ்மைல் மட்டுமே கொடுத்துட்டு, பிரஜனை பார்த்தியா, பிரஜன் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா, பிரஜனைனா சூப்பராக இருக்காரு, அதுவும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குதர்க்கமாக ஒரு பதிலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரவீன் வந்து ஹவுஸ்மேட்ஸை பார்த்து, இப்போ எப்படி இருக்கீங்க எல்லோரும், எல்லோரும் காம் ஆகிட்டிங்களா, பார்வும் கமருதனும் வெளியில் போனதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோமே யாருமே எந்த பதிலுமே சொல்லாமல் ஸ்மைல் மட்டுமே பண்ணுறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் பிரவீன் ஹவுஸ்மேட்ஸை பார்த்து 50 lakhs யாருக்கு வேணும் அப்படின்னு சும்மா ஃபன்னாக கேட்குறாரு. அதுக்கு உடனே அரவலார் கை தூக்கி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து ஓகே எனக்கு வந்துச்சு அப்படின்னா உனக்கு 25 lakhs நான் கொடுத்துட்றேன் ஓகேவா அப்படின்னு பிரவீனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு பிரவீன் வேணாம்ப்பா, எனக்கு வேணாம், உனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரவீன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா பிரவீன் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட, நீங்கள் எல்லோரும் உங்களையே ஏமாற்றி ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயத்த கொன்னுட்டு கேம் விளையாண்டுட்ருக்கீங்க, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையானே எனக்கு தெரியல, ஒரு பேஸாக ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற மனிதாபிமானத்தையே நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே நம்ம வினோத் இல்லை, நீ ஏன் 33 நாள் பயஸ்டாக தான் இருந்த, பின்னாடி எல்லோரும் பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருந்த, நீ வந்து எங்களை சொல்லாத, எல்லோரும் பின்னாடி பேசி குறை பேசிட்டு தானே நீ இருந்த அப்படின்னு வந்து ரொம்பவே கோவத்தோட வினோத் வந்து பிரவீனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு உடனே பிரவீன் வந்து ஓகே, நான் வந்து 90 days வந்து நீங்கள் இருந்து சம்பாதிக்க முடியாத, நான் வந்து 33 daysலேயே வந்து சம்பாதிச்சிட்டேன், 33 நாள் இருந்தாலுமே எனக்கு கிடைச்சது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே வினோத் உடனே சைலண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே பிரவீன் காந்தி வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இப்போல்லாம் சொல்ல வேண்டாம், இவங்க வந்து 90 days இருந்திருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்கிறதுனால அது எல்லாமே வந்து அந்த கஷ்டம்லாம் இல்லாமல் போயிடும்னு ஆயிடாது, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பிரவீன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் இதுக்கப்புறம் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோட வரேன். பை.